நான் செல்ல அனுமதி அளியுங்கள். விரைவாக வாருங்கள் தேவா. தாங்கள் உரிய நேரத்தில் வராவிட்டால் மகாராஜா கோபம் அடைவார். அதற்கான விளைவையும் தாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். தேவா, எப்படி இருக்கிறாய் தேவயானை? தாங்கள் வந்துவிட்டீர்கள். இனி அனைத்தும் நலம்தான். தாங்கள் அளித்த வாக்கை காப்பாற்றியதற்காக நன்றி தேவா. நான் எவ்வாறு வராமல் இருப்பேன்? நீ என்னை சந்திப்பதற்காக கைலாயத்திற்கே வந்துவிட்டாய். நானும் வந்துதானே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, நானே உன்னை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீ இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? நாம் எங்கு வேண்டுமானாலும் சந்தித்திருக்கலாமே. தெய்வானை, அனைத்தும் நலம்தானே? ஆம், சங்கடங்கள் ஏதுமில்லை. நான் தங்களை இங்கு எதற்காக அழைத்தேன் என்றால், என்னுடைய மகாராஜா தங்களிடம் நன்றி கடன் செலுத்த உள்ளார். அன்று தாங்கள் என்னை வனத்தில் அசுரர்களிடமிருந்து காப்பாற்றினீர்கள் அல்லவா? அதற்காக அவர் தங்களுக்கு நன்றி கடன் செலுத்த விரும்புகிறார். வாருங்கள், நான் தங்களை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் இங்கு உன்னை சந்திப்பதற்காகத்தான் வந்துள்ளேன். மகாராஜாவை நாம் சற்று நேரம் கழித்து கூட சந்திக்கலாம் அல்லவா? அறிவேன் தேவா. நானும் தங்களுடன் காலத்தை கழிக்க விரும்புகிறேன். ஆனால் தாங்கள் இங்கு வந்த பிறகும் அவரை சென்று சந்திக்காமல் என்னிடம் பேசுவதை மகாராஜா அறிந்தால் அவர் மிகவும் வருத்தம் கொள்வார் தேவா. அப்படியென்றால் நான் முதலில் தங்களுடைய மகாராஜாவை சென்று சந்திக்கின்றேன். வணங்குகிறேன் மகாராஜா. கார்த்திகேயன் தங்களை சந்திக்க வந்துள்ளார். பணிகின்றேன். மன்னிக்க வேண்டும் கார்த்திகேயா, இந்த யாகம் முழுமை பெறாமல் நான் எழ இயலாது. தாங்கள் ஒன்று செய்யுங்கள். தாங்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பியுங்கள். இந்த யாகத்தில் தேவர்களின் சேனாதிபதி கலந்து கொள்வதால் இந்த யாகம் மேலும் புனிதமடைந்துவிடும். ஆனால் நான் இந்த யாகத்தில் பங்கேற்பது என்பது... மகாராஜா கூறுகிறார் அல்லவா, தாங்கள் கலந்து கொள்ளுங்கள். மகாதேவா, இன்று என் மனம் கார்த்திகேயனை நினைத்து மிகவும் வேதனைப்படுகிறது. கௌரி, பலமுறை நீ மறுப்பு தெரிவித்து விட்ட பிறகும் கார்த்திகேயன் கைலாயம் விட்டுச் சென்றான். நாம் கார்த்திகேயனின் பெற்றோர். அதற்காக நாம் அவனின் செயல், கர்மம், அதற்கான பலன்களை அவன் அனுபவிப்பதை நாம் தடுக்க இயலாது. தேவயானை, இப்பொழுது நீ செல்லலாம். நான் கார்த்திகேயனோடு சற்று விவாதிக்க வேண்டும். மகாராஜா, தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இல்லை என்றால் நான் ஒன்றை தெரிந்து கொள்ளலாமா? இந்த யாகத்தின் நோக்கம் என்ன?